ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆனியன் பொடி ஊத்தப்பம் சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்கு தான். பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வீட்டில் செஞ்ச இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நம்மளோட சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரும், ஆனியன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகா. இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல் போட்டுக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நம்மளோட ஆனியன் மிக்சரை அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறையா பிடிக்கும்னா நிறையா போட்டுக்கலாம், வெங்காயம் இல்லை கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். இப்போ இட்லி பொடியை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தூவி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சுற்றி நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நடுவுலையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நெய் பிடிக்கும்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கரண்டியை வச்சு நல்லா அதை அமுக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வெங்காயம் நல்லா சூப்பராக வாசனை அடிக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி தோசையாக ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்மளோட ஸ்மால் ஆனியன் பொடி ஊத்தப்பம் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சட்னி, எந்த விதமான சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.